தமிழ் தேசியம் பேசுறதோ தமிழ் தேசியத்தின் இருப்புக்கு என்னென்ன தேவை என்றது ஒரு அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதாவது இந்த பாராளுமன்ற அரசியல் எங்களுக்கு தீர்வு இல்லை. ஆனா இந்த அரசியல்வாதிகள் எல்லா கட்சிகளும் பாராளுமன்ற அரசியல் தீர்வை தான் முன்னிலைப்படுத்தின. ஆனா இதை கடந்து மக்கள் அதுக்கு வெளியால போயின. மக்கள் என்ன அன்றாட வாழ்க்கையை இந்த பிரச்சனையை தீர்க்க விடும் சொல்லி அன்றாட வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்க விடும் என்ற கருப்பொருள் எப்பவுமே விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை போகும் பொழுது அந்த தீர்வை பற்றி கதைக்கிறது இல்லை. அன்றாட அந்த மக்களின் வாழ்விலே ஏற்படுற மாற்றத்தை பற்றி தான் கதைச்சார்கள். என்ன தீர்வு சிங்கள தேசத்திலேயோ பேச்சுவார்த்தையிலேயோ நடக்க போறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் தொடர்ந்து தொடர்ந்து தீர்வை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கிற. அப்படி அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு விரக்தி வருது. அந்த விரக்தியின் வெளிப்பாடு இந்த ஜேவிபிக்கு மக்கள் வாக்களிக்கிற தங்களின் தேவை அடையும் அன்றாட பிரச்சனை அன்றாடம் அந்த மக்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு தீர்வு அவர்களுடைய தேசிய கட்சிகள்கிட்ட இல்லை. அது ஒரு காலம் இல்லை, 2 காலம் இல்லை, 15 வருஷமாக காத்திருந்தன. 15 வருஷமாக இரவு காத்த கிளிமாய் இருந்ததோடைய ஏமாற்றம் தான் மிஞ்சினது. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பை கூடி இன்றைய அரசியல்வாதி புரியாமல் இன்றைக்கு அரசியல் தீர்வை பற்றி தானே கதைச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப எப்ப திருந்த போயின? அப்ப அதால திருப்பியும் என்று உள்ளாட்சி தேர்தலில் ஒரு முடிவை கொடுக்க போறார்கள். நாங்கள் தீர்வை கடந்து இன்றைக்கு அன்றாட பிரச்சனையை பற்றி கதைக்கிறோம். தீர்வு இந்த பாராளுமன்ற அரசியல் இல்ல, சர்வதேச பூவோட அரசியல் இருக்குது. அந்த சர்வதேச பூவோட அரசியல் எங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது எங்களோட மக்களின் பொருளாதாரத்தையும் இயல்பு வாழ்க்கையையும் நாங்கள் பாதுகாக்கணும் என்று மக்கள் முடிவெடுக்கிறார்கள்.